இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் 27ஆம் அதிகாரம் 14ஆம் திருவசனம். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். வசனத்தை நாம் தினமும் பகிர்ந்து கொள்ளும் போது அது வசனத்தை சொல்பவர்களுக்கும் அதை கேட்பவர்களுக்கும் இருவருக்குமே ஆசிர்வாதமாய் அமைகின்றது. பொறுமை பொறுமை என்னும் குணம் இருந்தால்தான் நம்மால் காத்திருக்க முடியும். ஏனென்றால் ஒரு காரியத்திற்காக நாம் பல வருடங்களாக காத்திருக்கும் போது அது நம் இதயத்தை இளைத்து போக பண்ணும், சோர்ந்து போக பண்ணும். அதையும் தாண்டி நாம் விசுவாசத்துடன் கர்த்தருக்காக அவர் மேல் நம்பிக்கை வைத்து காத்திருக்கும் போது நிச்சயம் நாம் வேண்டிக் கொண்டது நடக்கும். அப்போது நம் உள்ளம் மகிழ்ந்து களிகூரும். ஜீவ விருட்சம் போல் அந்த காத்திருப்பின் பலன் இருக்கும். பொறுமையாக இருந்தால் தண்ணீரை கூட சல்லடையால் அள்ளலாம் என்பார்கள். அது எப்படி தண்ணீரை சல்லடையால் அள்ள முடியும் என்று சிந்திக்கிறீர்களா? அள்ள முடியும். ஆனால் அந்த தண்ணீரானது உறையும் வரை காத்திருக்க வேண்டும். காத்திருப்பதை பற்றித்தான் இன்றைய வசனம் நமக்கு எடுத்து கூறுகின்றது. கேட்போமா? நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு. புலி இரையை பிடிப்பதற்காக பல மணி நேரங்கள் கூட பொறுமையாக காத்திருக்குமாம். பின்பு பதுங்கி பாயும், இரையை பிடித்து சாதிக்கும். ஆம், ஒரு புத்திசாலியால் வாழ்க்கையில் சாதிக்க முடியாததை சில சமயங்களில் ஒரு பொறுமைசாலி சாதித்து விடுகின்றான். கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக பல ஆண்டுகள் காத்திருந்து படிப்பது கஷ்டமாக இருக்கலாம், சோர்வை கொண்டு வரலாம், பலமுறை ஏமாற்றத்தையும் தந்திருக்கலாம். ஆனால் ஒரு முறை நீங்கள் கட்டாயம் ஜெயிப்பீர்கள், பாஸ் ஆவீர்கள். அதன் பலனாக கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்போது அந்த பலன் இனிமையானதாக இருக்கும், சந்தோஷத்தை கொண்டு வரும். பருவம் தவறி பெய்யும் மழை நமக்கு உபயோகமாக இருப்பதில்லை. அதேபோல் அதிகமாக மழை பெய்தாலோ அதுவும் பயிர்களுக்கு பயன்படுவதில்லை. அதுபோலத்தான் நிதானம் இல்லாமல் செயல்படும் மனிதனும் அவனுடைய வாக்கும் அவனுடைய நடவடிக்கைகளும் யாருக்கும் பயன்படுவதில்லை. உறுதியான மனதோடும் உள்ளத்தில் வலிமையோடும் ஜபத்தில் தரித்திருந்து ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது நிச்சயம் அவரின் வல்ல செயல்களை உங்கள் கண்கள் காணும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, என் இருதயம் எப்போதும் உமக்காக காத்திருக்கும்படி பழக்கும். என்னை ஸ்திரப்படுத்தும், திடனுள்ளதாய் மாற்றும். அதன் பலனாய் உமது ஆசிர்வாதங்களை நான் பொறுமையோடு இருந்து நிறைவாய் பெற்றுக்கொள்ள செய்யும். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.